ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அறிவியல் வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு என்றைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2023 பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்த தேர்வு. இது காலையில் நடந்த தேர்வு, அப்புறம் மதியம் நடந்த தேர்வு, ரெண்டுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு எந்தெந்த கொஷின்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருக்குன்றதை முடிஞ்சளவு ஒரு 70% ரெடி பண்ணியிருக்கிறோம். மீதி தெரியாததுக்கெலாம் டிஆர்பியோட ஆன்சர் வந்து ரெஃபர் பண்ணி இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். இன்கேஸ் வீடியோ பார்க்குற உங்களுக்கு எதில் வருது, எந்த பாடம் எந்த வகுப்புன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், தேர்வுக்கு தயாராகிறதுக்கு உதவியாக இருக்கும். அணுக்கரு உலைகளில் தனிப்பான்கள் என்பவை கீழ்கண்ட எந்த ஒரு செயல்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது? தனிப்பான்கள் வந்து அணுக்கரு உலையில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நியூட்ரான்களோட இயக்க ஆற்றலை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆப்ஷன் சி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 83ல் இருக்குது. தனிப்பான்களை எது எது பயன்படுது அப்படின்னு கேட்பாங்க. கிராஃபைட்டு, கனநீர், அது ரெண்டும் தனிப்பான்களாக பயன்படுது. அணுக்கரு உலையில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கட்டுப்படுத்தும் கழிகள்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அதாவது நியூட்ரான்களை உறிஞ்சிறதுக்காக அதிகபட்ச நியூட்ரான்களை இயக்க ஆற்றலை குறைச்சாச்சு, அதிகமான நியூட்ரான்கள் இருந்து அதை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக கட்டுப்படுத்தும் கழிகள் இருக்கும். அப்புறம் குளிர்விப்பான் இருக்கும். கட்டுப்படுத்தும் கழிகள் என்னென்னு பார்த்தோன்னா கேட்மியம் அது இருக்கும். அடுத்தது குளிர்விப்பான் என்னென்னு பார்த்தோன்னா நீராவி, ஹீலியம், இதெல்லாம் வந்து குளிர்விப்பானாக இருக்கும். ஸோ இப்போ அணுக்கரு உலையிலன்னு பார்த்தாலே அதில் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரை கிலோ நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 9ஆம் வகுப்பு அறிவியல் புக்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. Q = mc ΔT அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ΔT அப்படின்றது 1 கெல்வின். எம்ன்றது நமக்கு தெரியும் 1/2 kg, அதாவது 500 கிராம்ஸ் இல்லைனா 500 கிராம் அப்படின்னு போட்டு கணக்கில் செய்வோம். அடுத்தது வந்து சி அப்படின்றது வந்து 4200 ஜூல் பெர் கிலோகிராம் அப்படி வரும். அது வந்து நீரின் தன்வெப்பெயர்ப்புத்திறன் சொல்லுவாங்க. இந்த 4200 ஜூல் அப்படின்றது நீரின் தன்வெப்பெயர்ப்புத்திறன், அதாவது சி. இப்போ இது மூணுத்தையும் போட்டு மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எம் வந்து நமக்கு 1/2 kg, அப்போ 500. சி வந்து 4200 நீரின் தன்வெப்பெயர்ப்புத்திறன். ΔT வந்து 1 கெல்வின் 1. அப்படியே மல்டிபிள் பண்ண வேண்டியதான். இங்கே 2 பூஜ்ஜியம், இங்கே 2 பூஜ்ஜியம், அது எல்லாத்தையும் போட்டுருவோம். 2 10, 5 21, 21. இங்கே ஒரு 3 டிஜிட் இருக்கா, 1 2 3 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வச்சிடுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? 2100 கிடைக்கிது ஜூல். 2100 ஜூல் அப்படின்றது இதுக்கு ஆன்சர். 3 ஓம் மின்தடைகள் முதலில் தொடர் இணைப்பிலும் பின்னர் பக்க இணைப்பிலும் இணைக்கப்படுகின்றன. அவற்றின் தொகுபயன் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு மின்தடைகளுக்கு இடையேயான விகிதம் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தொடர் இணைப்பு அப்படின்னா 3 + 3 + 3, 3 ஓம் மின்தடைகள் 3 ஓம். ஓகேவா? அதனால் 3 3 3 3 கூட்டிக்கிறோம். என்ன வருது நமக்கு? 9. இது இதில் வந்து தொடர் இணைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து என்ன பண்ணிக்கலாம்? RS அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது பக்க இணைப்பில் கொடுக்குறாங்க RP. 1/3 1/3 1/3 இதெல்லாம் கூட்டிக்கணும். அப்போ 3 1 2 3 3 = 1. அது என்னது? RP. அவங்க என்ன கேட்குறாங்க? RS RP கேட்குறாங்க. = 9:1. அதாவது அவ்வளோதான், அது ஆன்சர் இருக்குது. இங்கே 9:1 ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் சி. இது வந்து 10th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் புக்கில் இருக்குது. இதே கணக்கு கொடுக்கல, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம படித்து தான் புரிஞ்சு தான் அந்த ஆன்சர் கொண்டு வரணும். ஹைட்ரஜன் அணுவின் 5வது சுற்றுப்பாதையின் ஆரம் 13.25 A எனில் அச்சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் அலைநீளம் 16.64 A ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இது எந்த சப்ஜெக்ட் எந்த ஸ்டாண்டர்டுன்னு தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டினை சரி செய்வது பயோபிக் லென்ஸு, இரு குவிய லென்ஸுகள்.
இப்போது இந்த லெசனில் பார்த்தோம்னா கிட்ட பார்வை இருக்குது, தூர பார்வை இருக்குது, அதுலேருந்து கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ விழி ஏற்பமைவு திறன் குறைபாடுனா சில பேருக்கு கிட்ட இருக்கிறதும் தெரியாது, தூரம் இருக்கிறது, அதாவது 2 பார்வையுமே இருக்கும். அதாவது கிட்ட பார்வை, தூர பார்வை 2 குறைபாடுமே அவங்க கண்ணுக்கு இருக்கலாம். சில பேருக்கு ஒரு கண்ணில் நல்லா தெரியும், ஒரு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், அதாவது சிலியரி தசைகள் வந்து அதோட நெகிழ்வுத்தன்மை இழந்துடுறதால வர்றது தான் வந்து விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு, ப்ரெஸ்பயோஃபியா ஐ டிஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு வந்து 2 குவியல் லென்ஸுகள், சில பேர் கண்ணாடிலாம் பார்த்தா ஒரு 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 லென்ஸ்லேயே 2 பவர், அதாவது மேலே பார்த்தா தூர பார்வையை சரி பண்ணும், கண்ணாடி கீழே பார்த்தா கிட்ட பார்வையை சரி பண்ணும், அந்த மாதிரி கண்ணாடி போட்டிருப்பாங்க. அதான் வந்து இரு குவியல் லென்ஸுகள் வயசானவங்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடியது. அப்போ இது சார்ந்த கேள்வி வரும்போது கிட்ட பார்வை சார்ந்தது, தூர பார்வை சார்ந்தது, கண் உறுப்புகள் சார்ந்தது எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. வெற்றிடத்தின் விடுதிறன் மதிப்பு, the value of permittivity of free space, option A. பொருள் ஒன்று கட்டிடத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுகிறது. அப்பொருள் 4 வினாடியில் தரையை அடைந்தால் கட்டிடத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக எந்த சப்ஜெக்டில் எந்த புக்கில் இருக்குதுன்னு தெரியல, ஸ்டாண்டர்டு கண்டுபிடிக்க முடியல. 78.4 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஆன்சர். NH4OH plus HNO3 gives NH4NO3 plus H2O. மேற்கண்ட வினை எவ்வகை வினையை சார்ந்தது? நடுநிலையாக்கல் வினையை சார்ந்தது. அப்போ அடுத்து வீழ்படிவாக்கல் வினைனா என்ன, எரிதல் வினைனா என்ன, சிதைவு வினைனா என்ன அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அது சார்ந்த வாய்ப்பாடு ஏதாவது இருக்குதா அப்படின்றதையும் நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அடுத்த கேள்விகள் ஏதாவது அதுலேருந்து வந்தால் நமக்கு பதில் கொடுக்க ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே நடுநிலையாக்கல் வினை அப்படின்றது ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேரும். அமிலமும் காரமும் சேர்ந்து விரைப்புணர்ந்து உப்பும் நீரும் கிடைக்கும். அதுதான் வந்து நடுநிலையாக்கல் வினைன்னு சொல்லுவாங்க. வீழ்படிவாக்கல் வினைனா அதில் வந்து கடைசியாக வந்து கரைசலில் கரையாத ஒரு வீழ்படிவான பொருள் ஒன்று கிடைக்கும், விளைபொருளாக கிடைக்கும். அது வந்து பெர்செப்டேஷன், அதாவது வீழ்படிவாக்கல் வினை. எரிதல் வினைனா அந்த பொருட்கள் எரிந்து வந்து வெப்ப ஆற்றலை கொடுக்கும், ஆக்சைடுகளை கொடுக்கும், அது வந்து எரிதல் வினை. இப்போ சிதைவு வினைன்னு எடுத்துட்டோம்னா ஒற்றை சிதைவு வினை, இரட்டை சிதைவு வினை, அதில் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நல்லா கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. அதில் போயிட்டு ஒரு தனிமம் 2,6 என்ற எலக்ட்ரான் அமைப்பு கொண்ட வாயுவாகும். அத்தனிமத்தின் குடும்பம் வந்து சால்கோஜன் குடும்பம், ஆக்சிஜன் ஃபேமிலி, சால்கோஜன் ஃபேமிலி. இந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதுவுமே 10th 9th ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இது கீழ்கண்ட எந்த காரணி சோடியம் அசிட்டேட்டை மீத்தேனாக மாற்றுகிறது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஆக்சைடு, NaOH, கட்டிடம் கட்டுவதில் அதிகம் பயன்படும் உலோகமானது ஈரக்காற்றுடன் வினைபுரிந்து பழுப்பு நிற நீரேறிய ஆக்சைடை தருகிறது. அந்த ஆக்சைடின் வேதிப்பெயர் ஃபெர்ரிக் ஆக்சைடு. போரான் தொகுதி தனிமங்களின் பொதுவான வாய்ப்பாடு NS2 NP⁻1, NS2 NP⁻1, the general electronic configuration of boron group elements. அமிலம் அல்லது காரம் சேர்ப்பதனால் ஏற்படும் pH மாற்றத்தை தடுக்க உதவும் கரைசல் பஃபர் சொல்யூஷன், தாங்கல் கரைசல். இது ரிப்பீட்டட் கேள்வி, இதோட 3வது டைம் வந்திருக்குது சயின்ஸ்லேயே. BCC அலகு கூட்டில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை 2. சிட்ரைட் பின்வருவனவற்றுள் எத்தகைய தாது வகையை சார்ந்தது? கார்பனேட். 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. கார்பனம் அதன் சேர்மங்களும். அதில் நீர் வடிதல் இவ்வகை சிறப்பு செல்களால் நிகழ்ந்தேறுகிறது. கட்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்ட் ஹைடத்தோடுகள். கருவுறுதலின் போது மகரந்த குழாய் இதன் வழியாக சூழினை அடைகிறது. சூழ்துளை வழியாக சூழினை அடைகிறது. 10ஆம் வகுப்பு அறிவியல். தவறான கூற்றுகளை கண்டறியும்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. கிளைடோரியாவில் மகரந்த தாள்களின் மகரந்த கம்பிகள் இணைந்து 3 கற்றைகளாக காணப்படும். மகரந்த தாள்களுடன் சூழ்முடி இணைந்து உருவாவது கைனோஸ்டீஜியம் ஆகும். மகரந்த தூள்கள் ஒன்றாக இணைந்து ஒரே தொகுப்பாக ஹைபிஸ்கஸில் காணப்படும். அஸ்பராகஸில் மகரந்த தாள்கள் இதழ்களுடன் ஒட்டி காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து தவறான கூற்று வந்து ACD, அது 3மே தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மகரந்த தாள்களுடன் சூழ்முடி இணைந்து உருவாவது கைனோஸ்டீஜியம் என்ற மட்டும்தான் கரெக்டு.
ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு, மீதி எல்லாமே வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தாவர செல்லை ஹைப்பர்டானிக் கரைசலில் வைக்கும் பொழுது நீர் எவ்வாறு கடத்தப்படுகிறது அப்படின்னா, வெளியே இருந்து செல்லுக்குள் நீர் செல்லும். ஆப்ஷன் பி. அது எப்படி செல்லும் அப்படின்றது அடுத்த கேள்வி. ஒரு இயல்பான செல்லை ஹைப்பர்டானிக் கரைசலில் வைக்கும்போது அச்செல்லில் நடைபெறும் விளைவு சவ்வூடு பரவல். 2 கேள்வியுமே 8ஆம் வகுப்புலையும் இருக்குது, 9ஆம் வகுப்புலையும் இருக்குது. இந்த கேள்வியே வந்து செறிவு மிகுந்தது செறிவு குறைந்ததுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வேறு மாதிரி ஆன்சர் வரும். இப்போ ஹைப்பர்டானிக் கரைசலில் ஒரு செல்லை வைக்கிறோம் அப்படின்னா செல்லில் இருக்கிற செறிவு வந்து ஹைப்பர்டானிக் கரைசலை விட குறைவாக இருந்ததுன்னா நீர் வந்து உள்ளே வரும், செல்லுக்குள்ளே வரும். அதே மாதிரி இப்போ செல்லில் செறிவு அதிகமாக இருந்து அந்த ஹைப்பர்டானிக் கரைசலில் செறிவு குறைவாக இருந்ததுன்னா நீர் வந்து அங்கே போகும். அதை மாதிரி அதாவது அந்த ஹைப்பர்டானிக் கரைசலின் செறிவை குறித்து கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் பர்டிகுலராக வரும். இப்போ இது வந்து ஜென்ரலாக கேட்டிருக்கிறாங்க இது இந்த கொஷின். ஆந்த்ரோகுயினோன் அப்படின்றது ஒரு மருந்து. ஆந்த்ரோகுயினோன் டேஷில் காணப்படுகிறது, கற்றாழையில் காணப்படுகிறது. 9th ஸ்டாண்டர்ட் அறிவியல் புக்கில் இருக்குது. அப்போ துளசியிலேருந்து எடுக்கிற மருந்து என்ன அப்படின்னா பயன்பாட்டு எண்ணெய்னு ஒரு மருந்து எடுக்கிறாங்க. நில வேம்பிலேருந்து வரதுமே டெர்பினாய்டு அப்படின்ற ஒரு மருந்து எடுக்கிறாங்க. நன்னாரியிலேருந்து டெர்பின் அப்படின்ற மருந்து எடுக்கிறாங்க. அப்போ இன்னும் நிறைய மருந்துகள் நிறைய பொருள்லேருந்து எடுக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அதுலேருந்து கூட வரலாம் இல்லையா? ஸோ அப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து பார்த்துக்கணும். பேஜ் நம்பர் 286 இருக்குது. அப்படியே நம்ம பர்டிகுலராக பார்க்காம அந்த பாடத்தை அப்படியே என்ன செய்யணும், முழுசாக வந்து நல்லா டீப்பாக படிச்சுக்கணும் நோட்ஸ் எடுத்து. சாதாரண சளிக்கு தடுப்பு மருந்து தயாரிப்பது கடினமானது. ஏன்னா அதன் ஆரண்ய ஜீனோம் தொடர்ந்து திடீர் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதால சாதாரண சளிக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறது கடினமாக இருக்குது. உயிரை போக்கும் இரத்த சோகை வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறதுனா விட்டமின் B12, விட்டமின் B6, விட்டமின் B1, விட்டமின் B3 இது சார்ந்தும் ஏதாவது ஒன்று கொடுத்து கேட்கலாம். அப்புறம் விட்டமின் A, D, C, E குறைபாடு நோயும் கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லாமல் இப்போ தயமின், சயன கோபாலமைன், விட்டமின் B1, B6, B3, B12க்கெலாம் இன்னொரு பேர் இருக்குல்ல, அந்த பேரை கூட கொடுக்கலாம். இது வந்து 9th, போன கொஷின் வந்து 9th, இப்போ பார்க்க போகிறதும் 9th தான். பற்களின் அமைப்பு கேட்டிருக்கிறாங்க. வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள், பின்கடவாய் பற்களின் வரிசை அமைப்பு மற்றும் எண்ணிக்கை. இதுக்கு வந்து 2, 1, 2, 3 32 பற்களுக்கும் அமைப்பு. இதுதான் வந்து பற்களின் அமைப்புக்கு சரியான பதில். கடவாய் பற்கள், கோரை பற்கள், வெட்டு பற்கள், முன்பற்கள். அது என்னது? வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய், பின்கடவாய். வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய், பின்கடவாய் பற்கள். காஃபி கொட்டை மற்றும் டீ இலை பதப்படுத்தும் போது அதிகமான நறுமணத்தை அளிப்பது வந்து ஃபேசிலஸ் மெகாடீரியம். இது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு. விழித்திரையின் தசைநார்கள் செயல்புரிய உதவுவது கபால நரம்பு, கிரானியல் நர்வ். 10th சயின்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு போல்டு லெட்டர்லையோ இல்லை ஒரு கலரில் ஃபாண்ட்லேயோ கொடுக்க கிடையாது. பாராவாக தான் இருக்குது. பட் அதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. நம்ம இதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கவே மாட்டோம் புக்கு படிக்கும்போது. பட் அதை வந்து அவங்க வந்து எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஈச் லைன் பை லைன் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். இது உள்நாட்டு தேனி வகை அல்ல. இதெல்லாம் வந்து பாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். ஏபிஸ் மெல்லிஃபெரா அப்படின்றது இட்டாலியன் தேனி, இது இந்தியன் தேனி கிடையாது. மித்த டார்செட்டா, ஃப்ளோரிடா, இண்டிகா எல்லாமே இந்தியன் தேனி. மெல்லிஃபெரான்றது இட்டாலியன் தேனி, இது உள்நாட்டு தேனி அல்ல. 9ஆம் வகுப்பு அறிவியலில் இருக்குது. மனிதனில் நிகழும் முக்கிய இனப்பெருக்க நிகழ்வுகளின் சரியான வரிசை: இனச்செல் உருவாக்கம், கருவுறுதல், பிளவு பெறுதல், உருப்பாக்கம், மகப்பேறு. வெளிச்சமில்லாத இரவு நேரங்களில் பீனியல் சுரப்பியை சுரக்கும் ஹார்மோன் வந்து மெலட்டோனின். இது இம்பார்ட்டன்ட் கொஷின், 4-5 முறை கேட்டிருக்கிறாங்க. மெலட்டோனின் இதுக்கு ஆன்சர். மெலட்டோனினை சுரக்கும் சுரப்பி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து 6ஆம் தேதி கேட்ட சயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். தொடர்ந்து அடுத்தடுத்து சயின்ஸ் வீடியோஸ், தமிழ், இங்கிலீஷ் எல்லா வீடியோஸும் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.